வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பாண்ட் ஆங்கிள், பிணைப்பு கோணம். நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னாக்க பாண்ட் ஆங்கிள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க நீட்டில் ஐஐடி ஜேஇயில் கொஷின் கேட்குறாங்க. அதனால் நம்ம ஈஸி ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பாண்ட் ஆங்கிள் பிணைப்பு கோணத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க நாம் விஎஸ்இபிஆர் தியரி படி ஒரு மாலிக்யூல் லீனியர் நேர்கோடாக இருந்தது அப்படின்னா, அதாவது லீனியர் நேர்கோடு, உங்களுக்கே தெரியும் நேர்கோடுனாக்க அதோடைய பிணைப்பு கோணம் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்போ இருக்கிறதுலே ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா அதில் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பாண்ட் ஆங்கிள், அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அப்போது AB2L0, அதாவது பார்த்தீங்கன்னா 2 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் 0வாக இருந்தால், மற்றும் AB2L3, அதாவது சென்ட்ரல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஏன்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம், பி அப்படின்றது சைடு ஆட்டம், எல் அப்படின்றது லோன் பேர் இங்கே 0வாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்க 2 பாண்ட் பேர், லோன் பேர் 3ஆக இருக்குது. அப்போ AB2L0 அண்ட் AB2L3 லோன் பேர் 3 லோன் பேர் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அந்த மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா லீனியர், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போது இந்த AB2L0க்கு நாம் CO2 எடுத்துக்கலாம். இப்போ CO2ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம 2 சைடு ஆட்டம் இருக்குது, கார்பனுடைய வேலன்சி பார்த்தீங்கன்னாக்க 0. அப்போது AB2 4 எலக்ட்ரான் கொடுத்துரும். அப்போ லோன் பேர் இங்கே 0. அப்போ இதனுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் சரி ஸ்ட்ரெயிட் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கணும், இருக்கிறதுல பாண்ட் ஆங்கிள் அதிகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க AB2L3, AB2L3னா XeF2. XeF2வில் பார்த்தீங்கன்னாக்க ஜெனானுக்கு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான். 8 எலக்ட்ரானில் பாண்ட் பேருக்கு 2 எலக்ட்ரான் போச்சு அப்படின்னா மீதி 6 எலக்ட்ரான் இருக்கும். இந்த 6 எலக்ட்ரானை பார்த்தீங்கன்னாக்க 3 எலக்ட்ரான் பேராக பிரிக்கலாம். அப்போ 3 லோன் பேர், 2 பாண்ட் பேர். அப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்க நம்ம AB2L3 பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 180 டிகிரி. அப்போ இந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ், அதாவது தட் இஸ் CF2 அண்ட் XeF2 போன்ற மாலிக்யூல் வந்துச்சு அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ட்ரெயிட் லைனு 180 டிகிரி. அப்போ பாண்ட் ஆங்கிள் ஈஸியாக எடுத்தோடனே டக்குன்னு நம்ம இதை போட்டுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஎஸ்இபிஆர் தியரியில் நம்ம லீனியர் லோன் பேர் ஸ்ட்ரெயிட் லைனான்னு பார்க்குறோம். பார்த்துட்டு அடுத்தது போயிடுறோம். நாம் இப்போது நாம் லீனியர் அது பார்த்ததுக்கப்புறம் அடுத்தது கீழே வரோம். நம்ம அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் பார்க்குறோம். அடுத்தது சப்போஸ் லீனியர் பார்த்தாச்சு, அடுத்தது ஹைப்ரிடைசேஷன் இனக்கலப்பு பார்க்கும்பொழுது SP2 SP3, அதாவது SP அப்படின்னாக்க உங்களுக்கே தெரியும் 180 டிகிரி. SP அதாவது பாண்ட் ஆங்கிள் SP அந்த 180 டிகிரி. SP2 அப்படின்னாக்க 120 டிகிரி. SP3 அப்படின்னாக்க 109 டிகிரி 28 மினிட். சப்போஸ் பார்த்தீங்கன்னாக்க ஹைப்ரிடைசேஷன் செக் பண்ணி இதில் வேரி ஆகுது அப்படின்னா SP2 SP3 இந்த மாதிரி வேரி ஆகுது அப்படின்னாக்க ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போகலாம். SP அப்படின்னா 180 டிகிரி பாண்ட் ஆங்கிள் அதிகம், அதுக்கடுத்து SP2, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக 109 டிகிரி 28 மினிட். இது பார்த்தீங்கன்னாக்க ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னாக்க இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இதில் நம்ம ஏற்கனவே நம்ம SP ஹைப்ரிடைசேஷன் நம்ம பார்த்துருக்கோம். SP ஹைப்ரிடைசேஷனில் பார்த்தீங்கன்னா CO2வில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன், SP ஹைப்ரிடைசேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு CO2 பார்த்தீங்கன்னாக்கா SP ஹைப்ரிடைசேஷன். அடுத்தது BF3 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு SP2 ஹைப்ரிடைசேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா SP3க்கு பார்த்தீங்கன்னா CH4 சொல்லலாம், அல்லது NH3 சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா SP3 ஹைப்ரிடைசேஷன் சொல்லலாம். சரி, ரைட். இப்போ SP2 SP3 இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா CO2 மாலிகுல் SP, BF3க்கு SP2, CH4க்கு SP3. அப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் பார்க்கும்போது SP2 SP3, SP தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாண்ட் ஆங்கிள், அதுக்கப்புறம் SP2, அதுக்கப்புறம் SP3. அப்போ ரெண்டாவது கண்டிஷன் ஓகே. இப்போ ஹைப்ரிடைசேஷன் சேமாக வருது. இப்போ ஹைப்ரிடைசேஷன் இஸ் சேம், தட் இஸ் இனக்கலப்பு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 தான் நம்ம பிரிக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னாக்கா நாம் இஃப் லோன் பேர் இஸ் ப்ரெசன்டட் சென்ட்ரல் ஆட்டம் அது ஒன்றா பிரிக்கிறோம். இஃப் லோன் பேர் இஸ் ஆப்சண்ட் அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் சேமாக இருக்கும் நமக்கு.
இப்போ லோன் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைபிரிடைசேஷனும் சேமு, லோன் பேரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல பாண்ட் ஆங்கிள் சேம். தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்த ஜோடி எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இல்லை அப்படின்னா, தட் இஸ் இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனக்கலப்பு சேமு, தனித்த ஜோடி எலக்ட்ரானும் இல்லை எல்லாத்துலேயும் அப்படின்னா பிணைப்பு கோணம் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆல் ஆர் ஈக்குவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கண்டிஷனில் இப்போ லோன் பேர் இஸ் ப்ரெசன்ட் சென்ட்ரல் ஆட்டம், தனித்த ஜோடி எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது அப்படின்னாக்க பாண்ட் ஆங்கிள் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லோன் பேர். இப்போது பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா லோன் பேர் அங்கே கம்மியாக இருக்கணும். இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அங்கே லோன் பேர் வந்து அதிகமாக இருக்கணும். இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஞாபகம் வச்சுக்கணும். நாம் ஒன்றும் இல்லை, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் பாண்ட் ஆங்கிளும் லோன் பேர் இன்க்ரீஸ் ஆனால் பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகும். அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைபிரிடைசேஷன் சேமு. ஹைபிரிடைசேஷன் வந்து எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேர் வேரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH4, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு NH3 சொல்லலாம், அதுக்கப்புறம் H2O சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sp3 ஹைபிரிடைசேஷன், இதுவும் sp3, இதுலேயும் sp3. பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேர் வந்து 0, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோன் பேர் வந்து 1, இங்கே வந்து லோன் பேர் வந்து 2. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லோன் பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ பாண்ட் ஆங்கிள் லோன் பேர் இன்க்ரீஸ் ஆனால் பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் CH4 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் 109 டிகிரி 28 மினிட். அதே NH3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்டு 107 டிகிரி. அதே H2O பார்த்தீங்கன்னாக்கா 104 டிகிரி. அப்போது லோன் பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ஒன்றும் இல்லை, ஹைபிரிடைசேஷன் எல்லாமே சேமு. இப்போது ஹைபிரிடைசேஷன் சேமாக இருக்குது, பட் லோன் பேர் மட்டும் வேரி ஆகுது அப்படின்னாக்கா லோன் பேர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் ஆங்கிள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது ஹைபிரிடைசேஷன் சேமு அண்ட் லோன் பேரும் சேம். இப்போ பார்த்தீங்கன்னா வெரி டிஃபிகல்ட் கண்டிஷன். இப்போ ஹைபிரிடைசேஷனும் சேமாக இருக்குது, எல்லாமே sp3 எல்லாமே sp3 இருக்குது. லோன் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேமாக இருக்குது. அப்படி இருக்க கண்டிஷனில் நம்ம வெரி இம்பார்ட்டண்ட் இங்கே லாட் ஆஃப் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஏரியாவில் இருந்து தான் கேட்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ட்ரிக் 1 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிணைப்பு கோணம் பாண்ட் ஆங்கிள் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைடு ஆட்டம். இப்போ ஹைபிரிடைசேஷனும் சேமாக இருக்குது, லோன் பேரும் சேமாக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடு ஆட்டம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து அந்த கண்டிஷனில் என்னென்னா பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா சைடு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் இன்க்ரீஸ் ஆக பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் ஆட்டமும் பாண்ட் ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். தட் இஸ் மைய அணு. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களே சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் இப்போ 2 கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைபிரிடைசேஷன் சேமாக இருக்குது. ஹைபிரிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லோன் பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே 0. லோன் பேர் ஈக்குவல் டு இங்கே 0, இங்கே 0, இங்கே 0. ஏன்னா வேலன்சி, அதாவது 14th குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலன்சி எல்லாமே 0. இப்போ சென்ட்ரல் ஆட்டம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடு ஆட்டம் சேமு. அப்போ சைடு ஆட்டம் சேம் அப்படின்னாக்கா நமக்கு நாம் அது பார்க்க தேவையில்லை. இப்போ சென்ட்ரல் ஆட்டம் மட்டும் பாருங்கள். இப்போது ஹைபிரிடைசேஷன் சேம், இனக்கலப்பு ஒரே மாதிரி இருக்குது, அது லோன் பேரும் 0வாக இருக்குது. அப்போ இந்த 2 கண்டிஷனும் சேமாக இருக்கும்போது அடுத்தது நம்ம எங்கே போகணும்னா சென்ட்ரல் ஆட்டம் பேர் எங்கே இருக்குது. அப்போ நம்ம செகண்ட் ட்ரிக்கில் பாண்ட் ஆங்கிள் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சென்ட்ரல் ஆட்டம். அப்போது சென்ட்ரல் ஆட்டம் சின்னதாக இருந்தால் பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம் சின்னது எதுங்க? கார்பன்.
அப்போ பாண்ட் ஆங்கிள் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்தது பாருங்கள். இங்கே சென்ட்ரல் அட்டம் எல்லாமே சேமாக இருக்குது. நமக்கு சென்ட்ரல் அட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே சேமாக இருக்குது. தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஹைபிரிடைசேஷன், சேம் வந்து பார்த்தீங்கன்னாக்க லோன் பேர் வந்து நைட்ரஜன்றதுனால 3 பாண்ட் எல்லாமே 0 ஆயிரும். அப்போ எல்லாமே சேமாக இருக்குது. அப்போது இங்கே ஹைபிரிடைசேஷன் சேமு, ஹைபிரிடைசேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க லோன் பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க சேம். அப்போது இந்த கண்டிஷன் வரும்பொழுது நம்ம இந்த 2 ட்ரிக்கை ஃபாலோ பண்ணணும். இதில் இந்த இடத்துல வந்து எது வேரியாக இருக்குதுன்னு பார்க்கணும். சென்ட்ரல் அட்டம் சேமாக இருக்குது. இப்போ வந்து சென்ட்ரல் அட்டம் சேம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணும்னா சைஸ் ஆஃப் த சைடு ஆட்டம் பார்க்கணும். இப்போ சைஸ் ஆஃப் த சைடு ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். அப்போது இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளோரின், குளோரின், புரோமின் பார்த்தீங்கன்னாக்க சைஸ் மேலேருந்து கீழே வர இன்க்ரீஸ் ஆகும். அப்போ புரோமின் வந்து பார்த்திங்கன்னா வெரி பிக்கர் சைஸு, ஃப்ளோரின் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்மாலர் சைஸு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா புரோமினுக்கு சைஸ் அதிகம். அப்போது சைடு ஆட்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு பாண்ட் ஆங்கிள். அப்போ சைடு ஆட்டம் பெருசாக பெருசாக இதனுடைய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெருசாகும். அப்போது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்க்ரீஸிங் ஆர்டர். தட் இஸ் வந்து இதுக்கு பாண்ட் ஆங்கிள் அதிகம், இதுக்கு பாண்ட் ஆங்கிள் கம்மி. அப்போது இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நாம் பாண்ட் ஆங்கிள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸு ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்து நல்லா நோட் பண்ணி எழுதி வச்சுக்குவோம். எழுதி வச்சுட்டு நம்ம ஒரு 4-5 எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துனாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் மேலும் டிஃப்ரெண்ட்டான வீடியோ போடும்போது அது உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.